வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற திமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மத்திய சென்னையில் வாக்கு சேகரிக்க சென்ற சிட்டிங் எம்பி தயாநிதி மாறனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த தயாநிதி மாறன் பொதுமக்களை தரக்குறைவாக பேசி மிரட்டிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது. குறிப்பாக மழை வெள்ளத்தால் சென்னை மக்கள் தத்தளித்த போது தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்காமல் தற்போது ஓட்டு கேட்க மட்டும் வந்திருப்பதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கடுப்பான தயாநிதி மாறன் அமைதியா இருமா, நான் சொல்றதை மட்டும் கேளு என அங்கு கூடியிருந்த மக்களை மிரட்டியுள்ளார். இதனை பதிவிட்டு எதிர்த்தரப்புகள் கேள்வி கேட்கும் மக்களிடம் வெறிநாய் போல கத்துவதாக தயாநிதி மாறனை கலாய்த்து வருகின்றனர். பொதுமக்களின் கால்களில் விழுந்து ஆட்சிக்கு வந்த திமுக தலைவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும் திமிரில் கேள்வி கேட்கும் மக்களை தரக்குறைவாக பேசி வருவதாகவும் பணம் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற ஆணவம் தயாநிதி மாறனுக்கு இருப்பதால் தான் மக்களை மிரட்டி வருவதாகவும் திமுகவினர் இந்த ஆணவ பேச்சுக்கு உரிய பாடம் புகட்டும் விதமாக ஓட்டு கேட்டு செல்லும் திமுக எம்பி வேட்பாளர்களை மக்களை கேள்வி கேட்டு விரட்டி அடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 5 வருஷமா எந்த வேலையும் செய்யாத திமுக எம்பிகள் போடும் நாடகத்தை கண்டு மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள் என எதிர்த்தரப்புகள் விமர்சித்து வருகின்றனர்.